கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் அடுத்த புங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் வகுப்பறைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள வகுப்பறையில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், விவரங்களை சொல்லுங்க. கவிப்பிரியா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புங்கம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைஞ்சிருக்கு. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 33 மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. 2 வகுப்பறைகளை கொண்ட இந்த கட்டிடத்தில் காங்கிரீட் பூச்சி பெயர்ந்து மேற்கூரை ஜன்னல்களில் வெடிப்பு ஏற்பட்டு வகுப்பறை கட்டிடம் ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது. இப்பள்ளி சம்பந்தமாக கிராம மக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் என பலரும் காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கல்வி அலுவலருக்கு மனு அளிச்சிருக்கிறாங்க. கல்வி அலுவலர் பலமுறை முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிச்சு வராங்க. கைப்பட்டாலே உடைந்து விழும் நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிச்சு வராங்க. கைப்பட்டாலே உடைந்து விழும் நிலையில் உள்ள இந்த கட்டிடத்தில் 33 மாணவ மாணவிகள் மற்றும் 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருவது அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிச்சு வராங்க. இது சம்பந்தமாக காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் அவர்களிடம் கேட்டபோது பழுதை சரி செய்ய திட்ட ஆவணம் அனுப்பியுள்ளதாகவும் உத்தரவு வந்தவுடன் சரி செய்யப்படும் என தெரிவிச்சிருக்கிறாங்க. விபத்து நிகழும் முன் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கட்டிடத்தை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இங்க பாத்தீங்கன்னா ஊராட்சி தொடக்கப்பள்ளி ஒண்ணு இருக்குங்க. இங்க சுத்தி வட்டாரம் பூரா இப்ப விவசாயம் தான், விவசாய பெருமக்கள் தான், எல்லாம் நடுத்தர மக்கள் தான். இங்க தனியார் பள்ளி எல்லாம் இல்லைங்க. இங்க அரசு பள்ளியே தான் பசங்க எல்லாம் இங்க 50 குழந்தைங்க படிக்கிறாங்க. இங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மேல மோல்டு எல்லாம் பேர்ந்து கம்பி தெரியுற மாதிரி இருக்குது. பசங்க விளையாட போறும் போது சாப்பிடும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா மேல மண் விடுது, அந்த காரை பேர்ந்துட்டு உள்ள மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்காத மாதிரி அரசாங்கம் இது உரிய நடவடிக்கை எடுத்து விரைவா இந்த பணியை முடிச்சு கொடுக்கணுங்க. இங்க பாத்தீங்கன்னா பள்ளி ரொம்ப பாலடைஞ்சு இடிஞ்சு உழுதுங்க. ஜன்னல்கள் எல்லாம் பேர்ந்து உழுது. பசங்க சாப்பிடும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் அவங்க மேல உழுது, சாப்பாடு தட்டுலையும் உழுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நாங்க பாருங்க கை வச்சு காமிக்கிறோம், பேத்தா அப்படியே அது பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பேர்ந்து உழுது. இது மேல இதனால நிறைய புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்து மனு கொடுத்தனால ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது மட்டும் எடுக்கல. இதனால பள்ளி மாணவர்கள் உசூர்ல விளையாடாதீங்க. இது சீக்கிரம் சரி செய்து தருமாறு அரசாங்கத்திடம் மனுவா கேட்டுக்கொள்கிறோம்.